தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது மாநில அரசு அக்கறையுடனும் வேகமாகவும் செயல்பட்டுள்ளதாக மத்திய அரசின் குழு பாராட்டியுள்ளது. வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்ட மத்திய அரசு குழு சமர்ப்பித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட இந்த தகவல் குறித்து எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் தரும் கூடுதல் விவரங்களை இப்போது பார்ப்போம். அரவிந்த், மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளில் புனரமைப்பு பணிக்காக தமிழக அரசு கேட்ட தொகை வழங்கப்பட்டதா? அது குறித்த தகவலை சொல்லுங்க. தமிழகத்தில் கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மிகப்பெரிய மழை மற்றும் வெள்ள சேத பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் TVSN பிரசாத் தலைமையில் 9 பேர் கொண்ட குழு தமிழகத்தை 2 முறை ஆய்வு செய்து தங்களுடைய 72 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கடந்த ஜனவரி மாதம் இறுதியில் தாக்கல் செய்தனர். அந்த அறிக்கை இப்போது நமது கையில் இருக்கிறது. அந்த அறிக்கையில் முக்கிய சாராம்சம் என்னவென்றால், இந்த பேரிடர் காலகட்டத்திற்காக தமிழக அரசு கேட்ட நிவாரண நிதி மற்றும் உதவித்தொகை, அதே போல இந்த குழு மத்திய குழு பரிந்துரை செய்துள்ள உதவித்தொகை, இதுவே அந்த அறிக்கையின் முக்கிய சாராம்சம். அந்த அறிக்கையின் முதலிலேயே இதுபோன்ற பேரிடர் காலகட்டத்தில் தேசிய பேரிடர் நிதியிலிருந்தும் அதே போல மாநில பேரிடர் நிதியிலிருந்தும் மாநிலத்தின் புனரமைப்பு மற்றும் உதவிக்காக நிவாரண உதவிக்காக வழங்கப்படும் என தெளிவாக தெரிவித்துள்ளார்கள். அதே போல நிரந்தர புனரமைப்பிற்காக மாநில அரசுகள் அந்தந்த உரிய அமைச்சகத்திடம் உரிய காலகட்டத்தில் பெற வேண்டும் எனவும் தெளிவாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த பேரிடர் காலகட்டத்தில் தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு 2 கடிதங்கள் 2 கட்டங்களாக சுமார் 7,960 கோடி ரூபாய் கோரப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய குழு தமிழகத்தை 2 முறை ஆய்வு செய்து வெறும் 3,274 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கலாம் என பரிந்துரை செய்துள்ளது. அந்த பரிந்துரையில் அவர்கள் தமிழக அரசு உயிர் சேதம், அதே போல இந்த 470 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், அதே போல 42 பேர் காயமுற்றுள்ளதாகவும், அதே போல முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு செய்ய வேண்டிய நிவாரணம் உள்ளிட்டவற்றுக்காக தமிழக அரசு கேட்ட 1,134 கோடி ரூபாயை அப்படியே இந்த மத்திய குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் அதே போல தமிழக அரசு நெடுஞ்சாலைகளை சீரமைப்பிற்காக 3,500 கோடி ரூபாயை கேட்டிருந்தது. அதே போல மின்கம்பங்களை சரி செய்வதற்காக 1,100 கோடி ரூபாயை கேட்டிருந்தது. ஆனால் இதற்கு மத்திய குழு மின்கம்பங்கள், அதாவது மின்துறை தொடர்பான தற்காலிக புனரமைப்பிற்காக வெறும் 120 கோடி ரூபாயும், அதே போல நெடுஞ்சாலைகளின் தற்காலிக புனரமைப்பிற்காக வெறும் 500 கோடி ரூபாய் மட்டுமே வழங்க பரிந்துரை செய்துள்ளது. குறிப்பாக தமிழக அரசு கேட்காத ஒரு சில இடங்களில் மத்திய குழு பரிந்துரை செய்துள்ளது. அதாவது மண்பானை உள்ளிட்ட அந்த சிறு தொழில் செய்பவர்களுக்கு இந்த மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களுக்காக 57 கோடி ரூபாயை வழங்க அந்த மத்திய குழு பரிந்துரை செய்துள்ளது. அதே போல தமிழக அரசு நிரந்தர புனரமைப்பிற்காக கேட்ட 17,952 கோடி ரூபாயில் 552 கோடி ரூபாயை மத்திய அரசு கடந்த நவம்பர் 23ஆம் தேதியே வழங்கியிருந்தது. மீதமுள்ள தொகையை தமிழக அரசு மத்திய அமைச்சகத்திடம் உரிய அமைச்சகத்தின் மூலமாக உரிய காலகட்டத்தில் பெற்றுக்கொள்ள பரிந்துரை செய்துள்ளது.